Pearl CDC ஜூனியர் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ராக்கி ரோட் ஸ்குவாஷ் இந்த ஹாலிடே சீசனில் வந்து நம்ம வந்து சூப்பராக ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இல்லைனா ஒரு சாக்லேட் ஃபஜ் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இன்னும் 2 நாள் தான் வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சின்ன பசங்க கூட வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அவங்கள வச்சுட்டே கூட நீங்கள் அவங்களே கூட வந்து செய்ய வைக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து டார்க் சாக்லேட் இல்லைனா காம்பவுண்ட் வந்து ஒரு 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் plain சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் கூட வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 100 ml கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை டபுள் பாய்லர் மெத்தடில் இல்லைனா மைக்ரோவேவில் வச்சு வந்து மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு அடுப்பில் சிம்மில் வந்து வச்சு நான் வந்து இதை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ இதை தவிர நமக்கு தேவையான பொருளாக வந்து பார்த்திங்கன்னா மேரி பிஸ்கெட் ஒரு 10, அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை, ட்ரைட் செர்ரி, பாதாம் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்ஷ்மெலோ, இதுதான் வந்து இந்த ராக்கி ரோட் ஸ்குவாஷ்க்கு மெயினு. இது வந்து ஒரு 100 கிராம் கிட்ட வந்து எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னென்னாலும் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வால்நட்ஸ், பிஸ்தா அந்த மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாம். மார்ஷ்மெலோ மட்டும் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட்டை வந்து இப்படி கையால் வந்து இப்படி நொறுக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடர் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இப்படி தான் வந்து இருக்கணும். இப்போ ஒரு 8 inch ஸ்கொயர் ட்ரே வந்து நான் வந்து பட்டர் தேய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட்டும் க்ரீமும் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 minutes அதை ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் வந்து போட்டுடலாம், நம்ம நொறுக்கி வச்சுருக்கிற பிஸ்கெட்டை. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் ஒரு 10, கிளேஸ் செர்ரி ஒரு 10, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை ஒரு 10, இவ்வளோ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து மார்ஷ்மெலோ, இதுதான் வந்து ஸ்டார் இன்க்ரீடியன்ட் இதில். ஸோ இது வந்து ஒரு 100 கிராம் கிட்ட வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த ட்ரேயில் ஊற்றி வந்து செட் பண்ண விடணும், அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த கஷ்டமும் வந்து இல்லை. பார்த்திங்களா, இது ரொம்ப ஈஸி. அதனால் சின்ன பசங்களை வச்சு கூட அவங்களே நம்ம எல்லாத்தையும் போட வச்சு பிஸ்கெட்டை நொறுக்க விடுறது, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து போடுறது, கிண்டுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்கள வச்சே கூட வந்து பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரியும் வந்து இருக்கும். நமக்கு வந்து ஹாலிடே சீசனில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட்டு, சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ட மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ட்ரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இதை நம்ம வந்து ஊற்றிடலாம். இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஃபுல் நைட் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோன்னா நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஒரு 4-5 மணி நேரம் மட்டும் வந்து வச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் க்ரீமுக்கு பதில் பட்டர் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு உடனே கட் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ரீமுக்கு பதில் பட்டர் வந்து 300 கிராம் சாக்லேட்டுக்கு ஒரு 50 கிராம் இல்லைனா 75 கிராம் பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் நல்லா ஈவனாக வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வந்து வச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் நைட் வைங்க, இல்லைனா குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரமாவது வந்து வைக்கணும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து நான் ஆக்சுவலாக அடுத்த நாள் கட் பண்ணப்போ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் வீடியோக்காக வந்து ஒரு 3 hours வந்து எடுத்துட்டனால கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதை கட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நம்ம பேப்பர் போட்டிருக்கனால நமக்கு பேன்லேருந்து ஈஸியாக வந்து வந்துடுச்சு. பேப்பர் போடலன்னா பேனில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இப்போ நான் பேப்பர் போட்டனால இதை எடுத்துட்டேன். நல்ல ஒரு க்ளீன் நைஃப் வச்சு வந்து கட் பண்ணுங்கள். நைஃப்பில் வந்து ஃபுல்லாக அந்த சாக்லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒவ்வொரு தடவையும் வைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து அந்த மார்ஷ்மெலோ சைட்லலாம் வந்து ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த சைட்ஸ் பார்க்குறதுக்கு க்ளீனாக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இதை பீஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து அவங்க இப்படி செஞ்சு அவங்களே வந்து ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எப்போவுமே டிவி, கேம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கிறதுக்கு இது வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்த மாதிரி வந்திருக்கும். பாருங்கள், அந்த சைடில் வந்து நட்ஸ், மார்ஷ்மெலோ, பிஸ்கெட் அது எல்லாமே வந்து தெரியுது பாருங்கள். நமக்கு வந்து சூப்பரான ராக்கி ரோட் ஸ்குவாஷ், இது வந்து ஒரு நோபேக் சாக்லேட் கேக்குன்னு சொல்லலாம், இல்லை நோபேக் சாக்லேட் ஃபஜ்ஜுன்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு 1 வீக்காவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிட்லாம். அதுக்கு மேலேயும் கூட வந்து இருக்கும். ஆனால் ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து காலியாகிடும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.